வணக்கம் சார். ஆமாம், சரிங்க சார், அது முடிச்சிடலாம் சார். ஹலோ சார். சரிங்க சார். ஹலோ சார். ஹலோ, நான் ரத்னவேல். நான் B3 ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கேன். தெரியும் சார், உங்களை நான் பார்த்துருக்கேனே. என்ன சார் இந்த பக்கம்? இவர் யார் சார்? இவன் என் ஃப்ரெண்டு விஷால். ஹலோ சார். ஹலோ சார், ஸ்ருதி இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல இருந்து 2 பேரை அரெஸ்ட் பண்ணீங்களே, அவங்கள நான் பார்க்கலாமா? அவங்கள அரெஸ்ட் பண்ணது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சார், அவங்க ரூம்ல கட்டி போட்டதே நான் தான். நீங்க கட்டி போட்டீங்களா? ஆமா சார், அவங்க வந்து எங்க வீட்டு பொண்ணுகிட்ட வாங்கடா வெளியே. சார் சார் சார், எவ்வளோ தைரியம் இருந்தா மீட்டிங்னு சொல்லி ஒரு அப்பாவி பொண்ணை ஹோட்டலுக்கு வர வச்சிருப்ப. நீங்க ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு அந்த பொண்ணை விபச்சார கேஸ்ல தள்ளி விடலாம்னு நினைச்சீங்களா? போலீஸ் நம்பிடுவாங்கன்னு அவ்வளவு நினைப்பாடா உங்களுக்கு? சொல்றா சொல்றா சொல்றா. சார், இதெல்லாம் யார் சொல்லி பண்ணாங்கன்னு கேளுங்க சார் அவங்கள. கேக்குறாருல, சொல்றா. யார் சொல்லி இதெல்லாம் பண்ணீங்க? சொல்றாங்கறல்ல. சார் 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 வலிக்குது சார், அடிக்காதீங்க சார். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். சொல்றா. என்ன வாடா மா. என்ன விஷால் போலீஸோட வரான்? தெரியலையேம்மா. டேய் விஷால், வா மச்சான். எதுக்குடா போலீஸ் கொண்டு வந்திருக்க? யார் அவங்களா? அப்பா, இவங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா. எல்லாருக்கும் வர்ஷினி மீட்டிங்கை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டான்னு மட்டும் தானே தெரியும். ஆமா. அதுக்கு பின்னாடி இசை எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உங்க யாருக்குமே தெரியாது. இசை கஷ்டப்பட்டாளா? இவன் என்னங்க சொல்றான்? இவங்களை எல்லாம் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கான்? எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கனா, ஏய் என்ன பாக்குற? வா. விஷால் விஷால் விஷால், இந்த ஒரு காலை உங்க மருமக இவகிட்ட கேளுங்க. அவனுங்களை ஏன் நான் கூட்டிட்டு வந்தேன்னு இவனுக்கு நல்லா தெரியும். ஐயோ மாட்டிக்கிட்டா. டேய் விஷால், முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு. சொல்றேன் ராகவ், சொல்றேன். இவன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? கிளைண்ட் மீட்டிங் ஒன்னு இருக்குன்னு சொன்னீங்க. கிளைண்ட் மீட்டிங்ங்கிற பேர்ல இதோ இந்த 2 ரவுடிங்களையும் அனுப்பி வர்ஷினியை கடத்த சொல்லி சொல்லவே வாய் கூசுது. இவனுங்களை அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸ்ரீஜா தான் பணம் கொடுத்து இவனுங்களை இப்படி ஒரு காரியம் செய்ய சொன்னதா இவனுங்க சொல்லியிருக்கானுங்க. உங்க முன்னாடி இவனுங்க உண்மையை சொல்லணும்னு தான் நான் என்னுடைய ஸ்பெஷல் பெர்மிஷன்ல இங்க கூட்டு வந்திருக்கேன். ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. கேட்டீங்களாமா? இப்போவாச்சும் நான் சொல்றத நம்புறீங்களா? எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்றன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அத்தை, விஷாலுக்கும் இசைக்கும் நான் இங்க இருக்கிறதே பிடிக்கல. அதனாலதான் என் மேல இப்படி ஒரு அபாண்டமா பழி போடுறாங்க. பழி போடுறோமா? நீ பண்றத சொன்னா நாங்க பழி போடுறோம்னு அர்த்தமா? ஸ்ரீஜா, அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? அத்தை, நீங்களும் விஷால் சொல்றத நம்புறீங்களா? விஷால் என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக ஆளுங்களை செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். சூப்பர். எப்படி நான் ஆளுங்களை செட் பண்ணி கூட்டு வந்திருக்கேனா? சூப்பர். ஆமா விஷால், நீ என்ன விரட்டணும்னு நல்லா முடிவு பண்ணிட்ட. அதனால நீ எந்த எல்லைக்கும் போவ. காசு விட்டு எறிஞ்சா 4 ரவுடிங்களை செட் பண்ணி நீ சொல்ற மாதிரி பேச சொல்றதுக்கா கஷ்டம்? இந்த ரவுடிங்க எல்லாம் காசுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. நீ குடுக்கற காசை வாங்கிட்டு நீ சொல்ற பொய்ய சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன ஆக போகுது? அத்தை, எல்லாரும் மனசாட்சியே இல்லாம ஏன் மேல பழி சொல்றாங்க? எப்படி ஸ்ரீஜா இவ்வளவு சாமர்த்தியமா பேசுற?
சரி அத்த, விஷால் தான் பக்கவா பிளான் பண்ணி போலீஸ வர வச்சு என் மேல எப்படி பழி போடுறாரு நீங்களே பாருங்க. இப்ப என்ன என் ஃப்ரெண்டு மேல பழி போடுறியா? ஆமா, நீங்க பிளான் பண்ணி என் மேல பழி போடுறீங்க. அத நான் இங்க எக்ஸ்போஸ் பண்றேன், அவ்வளவுதான். நான் இத சும்மாவே விட மாட்டேன் விஷால். உன் போலீஸ் ஃப்ரெண்டு என் மேல பொய்யா கம்ப்ளைண்ட் பண்றாருன்னு இப்பவே நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். என்னது கம்ப்ளைண்ட்? குடு, கம்ப்ளைண்ட் தானே, குடு. இத்தனை பேருக்கு முன்னாடி நீ பண்ண அசிங்கத்தை சொன்னா அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? அவரு போலீஸா இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு தானே. உன் ஃப்ரெண்டு நீ சொல்றதான் கேட்பாரு. அது உங்க 2 பேரோட பிளான்னு எனக்கு நல்லா தெரியும். அடேங்கப்பா, பண்ண தப்பு எவ்வளவு அழகா சமாளிக்கிறாளே, பலையாள் தான் இவ. தப்பு பண்ணிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு இப்ப இப்படி நாடகம் ஆடுறியா? நாடகம் ஆடுறனா? நானா? ஆளுங்களை செட் பண்ணி கூட்டிட்டு வந்து இத்தனை பேருக்கு முன்னாடி நீதான் நாடகம் ஆடுற விஷால். நான் வர்ஷினிக்கு அப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேனா? நானும் ஒரு பொண்ணு தானே விஷால். ஏச்சி நிறுத்து, உன்னால அப்படி பேச விடுறதே தப்பு. வா. விஷால், விஷால், என்ன பண்ற? விஷால், 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 என்ன பண்ற? விஷால், விஷால், விஷால் சொல்றத இசை, கேளு. விடு இசை. விஷால், ஒரு நிமிஷம் நில்லு. ஸ்ரீஜா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? விஷம். ஆ, விஷமா? நிஜமா ராகவ் சொல்ற? ஆமா அத்தை. வர்ஷினிக்கு இவ பண்ண காரியத்துக்கு நான் தான் இவ குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்து கொடுத்தேன். நான் நேரடியா அதை கொடுத்தா இவ குடிக்க மாட்டான்னு சொல்லி ஒரு சின்ன டிராமா பண்ணேன். கரெக்டா நான் எதிர்பார்த்த மாதிரியே அவ வாங்கி குடிச்சிட்டா. ராகவ், விளையாடாத ராகவ். கூல் ட்ரிங்க்ஸ்ல நீங்க எதுவும் கலக்கலல? என்ன பயமுறுத்தணும் தானே இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஸ்ரீஜா, ஆமா ஆமா ஆமா, ராகவ் ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் தெரியாது. அத்தை, விஷத்தை விஷத்தால தான் முறிக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? ஏய், இன்னைக்கு நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. அதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிட்டேன். இல்ல ராகவ், நீங்க போய் சொல்றீங்க. சரி, அப்படியே நினைச்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு மூச்சு விடவே கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் அப்படியே உனக்கு மூக்குல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் வரும். அப்புறம் மயக்கம் வரும். அதோட உன் கதை க்ளோஸ். உன்னை கொன்ன பாவத்துக்கு ஒரு 6 மாசம் ஜெயில டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயில்ல வெளியே வந்துட்டு வர்ஷினிய கல்யாணம் பண்ணிப்பேன்.